அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது, லெட்டரை டேபிள் மேலே தானே வச்சுட்டு போனேன், எங்கே போச்சு? ஃபேன் காற்றுல கீழே எங்கேயாச்சும் விழுந்து கிடக்குதான்னு பார்க்கலாம். அட, நான் நினச்ச மாதிரியே டேபிளுக்கு கீழே விழுந்து கிடக்குது. முதல்ல அட்ரஸ் எழுதுவோம். அட, யாரோ வர மாதிரி தெரியுது, லெட்டரை மறைச்சிருவோம். வணக்கம் சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமாம் யா ராமசாமி, இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, கேண்டீன்ல இருந்து ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வரணும். கொடுங்க கொடுங்க, நானும் வெளியே தான் போகிறேன். இந்த பணம், சீக்கிரம் வாப்பா, ரொம்ப பசிக்குது. ஏனுங்க, சமைச்சு தான் முடிச்சிட்டிங்களாக்கும், ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதானே? இன்னைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன், லீவு சொல்லிட்டேன். எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை சுப்பம்மா, நிம்மதியாக தூங்க போகிறேன். அட, அந்த வேலையை ஆஃபீஸில் பார்க்கக்கூடாதாக்கும், அதுக்குன்னு ஒரு நாள் லீவு போடணுமா? ஆ, வர்ற உங்களுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு. பயப்படுறதுக்கு நீ என்ன சிங்கமா, புலியா, கரடியா? ஏன், இது மூணுக்கு தான் பயப்படுவீங்களாக்கும்? போஸ்ட் ஏண்டி, போஸ்ட்மேன் சத்தம் கேட்குது. யாருக்கு லெட்ரு? போய் வாங்கினா தானே தெரியும் யாருக்குன்னு, இங்கே இருந்துக்கிட்டே எப்படி சொல்ல முடியும்? சரி, போய் வாங்கிட்டு வா. என்னது, நான் போய் வாங்கிட்டு வர்றதா? சரி, நானே போய் வாங்கிட்டு வர்றேன். வேணாம், நீங்கள் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அட, எம்பேருக்கு தான் வந்திருக்கு, யார் போட்டிருப்பா? ஆமாம், லெட்ரு யாருக்கு வந்திருக்கு சுப்பம்மா? எனக்கு தான் வந்திருக்கு, கௌரி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். தலை தீபாவளிக்கு எப்போ அழைக்க வருவீங்கன்னு கேட்டு எழுதியிருப்பா. பிரித்து படிங்க. நான் படித்தா நல்லா இருக்காது சுப்பம்மா, நீ ஏன் படி. ஆஹா, நம்ம எழுதின லெட்ரு நம்மளையே படிக்க சொல்கிறாளே. அட, படிங்கன்னு சொல்கிறல்ல, படிங்க. சரி சரி சரி, படிக்கிறேன் சுப்பம்மா, கொடு. ஹாய் சுப்பு, ஹவ் ஆர் யூ சுப்பு? என்னது, லெட்ரு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, மேலே படிங்க. உன்னை பார்க்காம என் மனசு துடிக்குது. என்னோடய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யாருக்கும் தெரியாமல் என் கூட சினிமாவுக்கு வந்தியே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன அது, இது நாம் எழுதுகிற லெட்டர் இல்லையே, வேறு யாரோ போட்டிருக்காங்க. என்னது, இப்படி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க? அடி பாவி, யாரோட நீ சினிமாவுக்கு போன? என்னது, டியா? உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? முழுசாக படிச்சுட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன், படிக்கிறேன். நீ யாருக்கும் பயப்படாத. நம்ம தெய்வீகமான காதலுக்கு மத்தியில் யார் வந்தாலும் வெட்டு தான் விழும். நீ ஆசையாக என்கிட்ட கேட்ட பச்சை கலர் பட்டு புடவைய எப்பாடுபட்டாவது தீபாவளிக்கு எடுத்து கொடுத்துட்ற. நீ வழக்கமாக வர்ற இடத்துக்கு வந்துரு. இப்படிக்கு என் பேர் தான் உனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு? ஆஹா, நான் மோசம் போயிட்டனே. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இன்னைக்கு லவ் லெட்டரும் கையுமா மாட்டிக்கிட்டா. எத்தனை நாளாக இது நடக்குது? இங்கே பாருங்க, எனக்கும் இந்த லவ் லெட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரோ வேணும்னேன்னு இப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க. ஏண்டி, இதை நான் நம்பணுமா? நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தினம் ஒரு பட்டு புடவையில் லேடிஸ்கிற போவையிலேயே நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அது இப்போது சரியாக போச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன்.